2500 ரூபாய் இருந்த மகளிர் உரிமை தொகை வந்து 3000 ரூபாயா உயர போகுதா? சி. ஜோசப் விஜய் எனும் நான். இந்த தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நம்ம வாழ்க்கையே மாறப்போகுதா? புது பயனாளிகள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறது எப்படி? சி. ஜோசப் விஜய் தலைமையிலான இந்த அரசு ஜூன் மாதம் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த போறாங்க, இந்த மாதிரியான அதிரடியான அப்டேட்டுகளை இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இது பாசோலா தமிழ் டெய்லி சேனல். நான் உங்க சுந்தரம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்ன சும்மா கூட்டமா? சி. ஜோசப் விஜய் வந்து முதல்வரா பதவியேற்ற உடனே பல அதிரடியான திட்டங்களை அறிவிச்சு இருக்காரு. அவர் வந்து பதவியேற்று 1 மாசம் தான் ஆகுது. அவர் வந்து பதவியேற்கும் போது அவர் மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அவர் வந்து எந்த மாதிரியான திட்டங்களை வந்து அடுத்தடுத்து கொண்டு வர போறாரு, அதையெல்லாம் எப்படி வந்து செயல்படுத்த போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் வந்து தேர்தல் அறிக்கையிலே ஏற்கனவே 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்க போறதா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ வந்து நிதி நிலைமை சரியில்லை. அதனால போன திமுக அரசே வந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதனையே கண்டினியூ பண்றதா சொல்லியிருக்காரு. அந்த வகையில போன மாசமே வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வரவு வைக்கப்பட்டாச்சு. இந்த ஜூன் மாசத்துக்கான மகளிர் உரிமை தொகை வந்து 15ஆம் தேதி வாக்குல வந்து வரவு வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. ஆனா இந்த தொகை வந்து 60 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. சரி, அப்போ அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணுறது? இப்போ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து முதியோர் உதவித்தொகைன்னு ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அது வந்து 1000 ரூபாய் தான் கிடைக்குது. இந்த தொகையை வந்து 3000 உயர்த்தி தரப்படும்னு ஏற்கனவே சில அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தாங்க. நம்ம முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் கூட இதைத்தான் சொல்லியிருந்தாரு. முதியோர்களுக்கு மாதம் வந்து 3000 ரூபாய் தரப்படும்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த திட்டம் வந்து இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. கூடிய விரைவில் வந்து இதற்கான தேதி எல்லாமே அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இதற்கான கணக்கெடுப்பு எல்லாம் தொடங்கியாச்சு. பயனாளிகளை கண்டுபிடிக்கும் வேலைகளில் அதிகாரிகள் இறங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து சரி, இந்த 3000 ரூபாயா இருக்கட்டும், இல்லை இப்போ கிடைக்கிற 1000 ரூபாயா இருக்கட்டும், இதையெல்லாம் வாங்கணும்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு முறையான வருமானம் இருக்கக்கூடாது. அவங்கள வந்து கவனிச்சுக்கிறதுக்கு வாரிசுகள் யாருமே இருக்கக்கூடாது. அந்த வகையில் வந்து அவங்க வந்து ஆதரவற்ற முதியோராக இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அசையா சொத்துக்களும் நிலையான வருமானமும் இருக்கவே கூடாது. இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க வந்து இ சேவை மையம் மூலமா விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா தாலுகா ஆபீஸுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சமூக பாதுகாப்பு திட்ட பிரிவில் போய் விண்ணப்பிக்கலாம். அந்த அப்ளிகேஷனோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு விண்ணப்பித்து நீங்கள் வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து அந்த 3000 ரூபாய் தொகையும் வந்து கிடைக்கும். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து புது அப்டேட் என்னன்னா, இந்த ஜூன் மாதத்துக்கான தொகை வந்து இப்போ இந்த 15ஆம் தேதிக்குள்ளே வர வச்சிருவாங்க. இந்த தொகை வந்து கிட்டத்தட்ட 1,60,00,000 பெண்களுக்கு வந்து கிடைக்குது. இன்னும் நிறைய பேருக்கு இந்த தொகை வந்து கிடைக்கல. அதனால வந்து விடுபட்ட பெண்கள், அது இல்லாமல் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க, இவங்க எல்லாமே ஏற்கனவே திட்டத்துக்காக விண்ணப்பிச்சு இருக்காங்க. இவங்க விண்ணப்பிக்க தகுதியானவங்க தான். இவங்க ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் இப்போ வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு கூட இந்த மாசம் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வரவு வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சில மாசங்களா வந்து புது ரேஷன் கார்டு வந்து விநியோகம் பண்றது வந்து நிறுத்தப்பட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து முழு வீச்சில் வந்து புது ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கான பணிகளும் ஆர்வமாயிருச்சு. உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் வந்து புது ரேஷன் கார்டை வந்து இன்னும் 3 மாதத்துக்குள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்ட்டு உத்தரவு போட்டிருக்காரு. அதனால அதிகாரிகளும் சுறுசுறுப்பாக வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு புது ரேஷன் கார்டு வந்து கிடைச்சிக்கிட்டு கூட இருக்கலாம். ஏன்னா அதிகாரிகள் வந்து புது ரேஷன் கார்டுகள் வந்து சரி பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. கார்டு வந்து அப்ரூவ் ஆனவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த எஸ்எம்எஸ் கிடைச்ச உடனே நீங்கள் வந்து ரேஷன் கடையிலே போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம். இந்த ஜூன் மாதம்னால குறுவை சாகுபடி காலம் முதல்வர் சி. ஜோசப் விஜய் உத்தரவின் பேரில் மேட்டூர் அணை திறக்கிறதுக்கான உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து தரமான விதைகள் வந்து கூட்டுறவு வங்கிகள் மூலம் விநியோகம் செய்யறதுக்கும் வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே பயிர்க்கடன் வட்டி எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அதனால கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வந்து வாங்கின பயிர்க்கடன் தள்ளுபடி, வட்டி தள்ளுபடிக்கான சான்றிதழ்கள் வந்து சரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு புதுசாக கடன் கூட கிடைக்கும். ஸோ இந்த நடவடிக்கைகள்லாம் ஜூன் மாதத்தில் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படித்த மாணவிகள் வந்து உயர்கல்விக்காக காலேஜில் சேர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலமா 1000 ரூபாய் கிடைக்க போகுது. அதாவது நடப்பு கல்வியாண்டில் வந்து புதுசாக காலேஜில் சேர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் கீழே எப்படி உதவித்தொகை பெறது அப்படின்னு
காலேஜ்லேயே வந்து வழிகாட்டுதல் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஜூன் மாதத்துக்கான அப்டேட். இப்போதைக்கு இந்த திட்டங்கள்லாம் கரெக்டாக பயனாளிகளுக்கு போய் சேருதா இல்லையான்ட்டு தெரியணுமா இல்லையா? இதை வந்து அமைச்சர்கள் வந்து நேரடியாக வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பார்த்துக்குங்களேன். முக்கியமாக கவர்மெண்ட் திட்டங்கள்லாம் வந்து மக்களை வந்து போய் சேரதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு. அந்த குற்றச்சாட்டு வந்து இந்த ஆட்சியிலையும் தொடரக்கூடாது அப்படின்னு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து நினைக்கிறாரு. அதனால வந்து அமைச்சர்களையும் IAS அதிகாரிகளையும் வந்து நீங்க நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வு பண்ணுங்க அப்படின்ட்டு உத்தரவிட்டிருக்காரு. அவருடைய உத்தரவின் பேர்ல வந்து இப்ப அமைச்சர்களும் IAS அதிகாரிகளும் நேரடியா வந்து ஆய்வுல இறங்கிட்டாங்க. குறிப்பா ரேஷன் கடை, தாலுகா ஆபீஸ், ஹாஸ்பிட்டல் இங்கேயெல்லாம் அமைச்சர்கள் வந்து நேரடியா சர்ப்ரைஸ் விசிட் அடிச்சு ஜனங்க கிட்ட குறைகளை கேட்டுட்டு வர்றாங்க. இப்போ வந்து அமைச்சர்கள் IAS அதிகாரிகள் வந்து நேரடியாக வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதாவது மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் நியமிச்சிருக்காரு. அது என்னது அமைச்சர்கள் தானே தெரியும், மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதாவது அமைச்சர்கள் வந்து அவங்க துறை சார்ந்த நடவடிக்கைகள் மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள்னா அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்னு தனியாக அவங்கள வந்து நியமனம் பண்ணுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன வளர்ச்சி பணிகள் தேவையோ அதையெல்லாம் இவங்க வந்து மேற்பார்வையில் நடக்கும். இதை வந்து அவங்க கண்காணிப்பாங்க. இந்த அமைச்சர்களுக்கு தான் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் பதவியும் கிடைக்கும். அதனால் இவங்க வந்து 2 பதவியும் ஒரே நேரத்தில் பார்ப்பாங்க. இதனால் வந்து என்னென்ன பயன் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ஃப்ரீ பஸ் இருக்குது, இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குது, புதுமை பெண், தமிழ் புதல்வன், இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு இல்லையா? இந்த திட்டங்கள் எல்லாம் பயனாளிகளுக்கு தங்கு தடை இல்லாமல் போய் சேருதா அப்படிங்கிறத வந்து இவங்க கவனிப்பாங்க. இப்படியே எதனாச்சும் குளறுபடி இருந்துச்சுன்னா இதை அவங்க சரி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தில் வந்து ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, தண்ணி தொட்டி கட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து பெரிய வேலைகள் வரைக்கும் இவங்களோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் நடக்கும். இந்த அரசு திட்டங்கள் சம்பந்தமா இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் வந்து அடிக்கடி இந்த IAS அதிகாரிகளோட ஆய்வு கூட்டங்கள் நடத்தி ரிவ்யூ பண்ணுவாங்க. இதனால வந்து எந்த வேலையை வந்து தாமதமாகாம சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே மாதிரி புயல், வெள்ளம், வறட்சி இந்த மாதிரியான அவசர காலங்களில் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்தாகணும். இவங்களோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க வந்து CM அப்புறம் வந்து தலைமை செயலகத்தோட நேரடி தொடர்பில் இருந்து ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு திட்டத்தை முடிக்கணும்னா வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறைன்னு பல துறைகளோட அனுமதி தேவைப்படும். ஆனால் இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் இருக்கார் இல்லையா, இவர் ஒருத்தர் இருந்தால் போதும், இந்த எல்லா வேலையும் இவர் ஒருத்தரே முடிச்சிருவார். சுருக்கமாக சொல்ல போனால் CMக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கு நேரடியாக ஒரு பாலமாக இருக்கிறது தான் இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர். அதனால் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நியமனத்துக்கு பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து பண செலவு எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். அதுவும் இந்த மெடிக்கல் எமர்ஜென்சின்னா சொல்லவே வேண்டாம். சாதாரண தலைவலி காய்ச்சல்னு ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட 5000 10,000 செலவாகும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஆக்சிடென்ட், சிவியர் ஹெல்த் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்தால் கூட உங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். அந்த சூழ்நிலையில் நம்மகிட்ட அவ்வளோ பணம் இருக்காது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதை தவிர்க்கணும்னா நம்ம வந்து முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மாதம் வந்து 700லேருந்து 900 வரைக்கும் நீங்கள் கட்டினா போதும், உங்களுக்கு வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் கவர் ஆகிற மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும். இதில் வந்து சில கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆகிற மாதிரியான சில பிளானும் இருக்குது. நாம் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணோம்னா ஏகப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம எதை எடுக்கிறது, எதை வாங்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனில் வந்து நீங்கள் தவறான ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கிடக்கூடாது. நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னா ஒரு சிறந்த ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. டிட்டோ இது ஜெரோதா பேக்டு கம்பெனி. இவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வந்து பர்சனல் அட்வைசர் மாதிரி செயல்படுறாங்க. இதில் வந்து கன்சல்டன்சி கால்ஸ் எல்லாமே ஃப்ரீ. டிட்டோ கன்சல்டன்சி டீம் வந்து 24/7 மாதிரி உங்கள் கூடவே இருந்து உங்களோட கிளைம் செட்டில்மெண்ட்டை பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து மற்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி அந்த இன்சூரன்ஸை வாங்க, இந்த இன்சூரன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணவே மாட்டாங்க. டேம் கால்ஸ் வந்து இவங்ககிட்ட சுத்தமாக கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பிளான் வந்து சூட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே இவங்ககிட்ட வந்து ஃப்ரீயாக கன்சல்டன்சி பெறணும், சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஃப்ரீ கன்சல்டன்சி புக் பண்ணுங்க. இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகை பற்றியும் இப்போ ஜூன் மாதம் அப்டேட்டை பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக சொன்னேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி விஜய் ஆட்சி குறித்த கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.